புதுப்பிக்கப்படும் உடன்படிக்கை. அப்பொழுது ராஜா அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 23:3. போதகர் ஒருவர் சர்ச் ஆஃப் காட்கர்ல் என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்று அதன் உரிமையாளரிடம் கேட்டார். அதற்கு அவர், பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் திருச்சபை வளாகத்தில் கிரில் சிக்கன் ஸ்டால் வைத்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு எங்கள் திருச்சபையின் மிஷனரி ஊழியத்துக்கு உதவி செய்தோம். கிரில் சிக்கன் நன்றாக இருந்ததால் அநேக மக்கள் வந்தனர். வரவேற்பு அதிகம் இருந்ததால் திருச்சபையை அடைத்துவிட்டு அதே பெயரில் ஹோட்டல் ஒன்று இந்த இடத்தில் நிறுவினோம் என்றார். உலகில் நோக்கம் தவறி செயல்படுபவர்கள் அநேகம் பெருகிவிட்டனர். இதே போன்றுதான் இஸ்ரேல் மக்கள் நோக்கம் தவறி செயல்பட்டார்கள். தாவீது இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்தபோது ஜனங்கள் கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்காக ஆலயம் கட்ட தீர்மானித்தார். சாலோமன் எருசலேம் ஆலயத்தை கட்டி கடவுளை வழிபட்டு வந்தான். நாளடைவில் எருசலேம் ஆலயம் எதற்காய் உருவாக்கப்பட்டது என்கின்ற நோக்கம் மாறி மானசேயின் காலத்தில் எருசலேம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியில் அஞ்சனம் பார்க்கின்றவர்களும் குறி சொல்லுகின்றவர்களும் வைக்கப்பட்டனர். மறுபக்கத்தில் பலிபீடம் கட்டப்பட்டு பாகாலுக்கு பலி செலுத்தப்பட்டது. விக்கிரகத்தோப்பு அமைக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 21:1-7 முடிய. கடவுளை தொழுது கொள்ள கொடுக்கப்பட்ட ஆலயம் நோக்கம் மறந்து செயல்பட்டதால் கடவுள் கோபம் கொண்டார். யோசியாவின் காலத்தில் தீர்க்கதரிசிகளை எழுப்பி, நீங்கள் முழு இருதயத்தோடு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கைக்கொண்டு என்னை வழிபட்டால் நான் உங்கள் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டது போன்று உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று ஒரு புதிய உடன்படிக்கையை தம் மக்களோடு ஏற்படுத்தினார். மக்களும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். நாமும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகின்ற போது கடவுள் அவரது இறை உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். ஜெபம். புது வாழ்வின் கடவுளே, எங்கள் வாழ்வின் தவறுகளை மன்னித்து உடன்படிக்கையின் பாதையில் எங்களை நடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.